அனைவருக்கும் அம்பாள் சுகன்யாவின் வணக்கங்கள். இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா, ஒரு மாபெரும் மகளிர் பேரணி நடந்துச்சுங்க. நம்முடைய தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் அவர்களது தலைமையில், நம்முடைய மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள், நம்முடைய அன்பு சகோதரர் ஐபிஎஸ் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்காக வாக்கு சேகரிக்க இங்கே வந்திருந்தாங்க. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம கட்சி நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்களும், பெண்களும், அதை விட நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய திட்டத்தில் பயன்பெற்ற பயனாளிகள், அந்த பெனிஃபிஷியரிஸ் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்கங்க. இங்கே ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க, மோடிஜி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு, என்ன பண்ணாருன்னு. என்னங்க பண்ணல, தமிழ்நாட்டுக்கு இல்லைங்க, இந்திய நாட்டுக்கே பண்ணியிருக்காருங்க, அவ்வளோ பண்ணியிருக்காரு. அதுவும் நம்முடைய மகளிருக்காக, பெண்களுக்காக அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அது ஆவாஸ் யோஜனா திட்டம், வீடு கட்ட திட்டமாகட்டும், கழிப்பறை வசதி செய்து கொடுக்கறதாகட்டும், அது மட்டும் இல்லாமல் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் கொடுக்கறதாகட்டும், ஒரு பொண்ணு அன்னைக்கு கண்கலங்கி பேசுகிறாங்க, கருத்து சொல்கிறாங்க அவங்களுடைய கருத்தை. நாங்கள் ரொம்ப ஏழ்மையாக இருக்கோம், கூலி வேலை தாங்க பார்க்குறோம். என்னுடைய வீட்டுக்காருக்கு மிகப்பெரிய ஒரு உடல் வியாதி வந்துருச்சு. ஆனால் இந்த பிரதமரோட காப்பீடு அட்டை இருந்ததுனால அவங்கள காப்பாற்றிட்டோங்க. கண்டிப்பாக நான் கையெடுத்து கும்பிடணுங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ நமக்கே கண் கலங்குதுங்க. ஒரு பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய வீட்டில் பெண்கள் எப்படி எல்லா சௌகரியமும் இருக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு ஆண் மகனும் நினைப்பாங்களோ, அது மாதிரி நம்முடைய தேசத்தந்தையாக நம் நாட்டில் இருக்க அத்தனை பெண்களும் அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு நம்முடைய பாரத பிரதமர் பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தான் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோடிஜி ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா ஒரு திட்டத்தை போடுவாங்களாங்க. அந்த திட்டம் போட்டால் உடனே அந்த திட்டத்துக்கான நிதியை அடுத்தது ஒதுக்குவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நிதியை ஒதுக்கிட்டு அதோட முடியுதுன்னு இல்லாமல், அந்த நிதியை ஒதுக்கப்பட்ட நிதியினால் அந்த திட்டம் கரெக்டாக செயல்படுதான்னு அதை கரெக்டாக பார்ப்பாங்களாம். செயல்படக்கூடிய அந்த திட்டம் கரெக்டாக பயனாளிகளை மக்களை போய் இப்போ சேருதான்னு சொல்லிட்டு கண்காணிச்சிட்டே இருப்பாங்களாங்க. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கண்டிப்பாக இந்த வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் அமோக வெற்றி பெற வேண்டும் என்று நாம் எல்லோரும் யோசிப்போங்க. அதுக்கான வேலையை பார்த்துட்ருக்கோம் நம்ம இப்போது. அது மட்டும் இல்லாமல் இதை தாங்க அன்றைக்கே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இயற்றலும் ஈட்டலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை பண்ணிகிட்டு இருக்க நம்முடைய பாரத பிரதமர் தான் திரும்பவும் நமக்கு பாரத பிரதமராக வரணுங்க. மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. நன்றி, வணக்கம்.